வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபைனல் ஆயிருச்சு. முதல்ல திமுக பக்கத்து வரலாம். திமுக 168 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக போட்டிடுறாங்க. கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் மொத்தம் 7 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அப்போ டோட்டலாக 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுது. அடுத்து காங்கிரஸ் 28, தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. தேமுதிகவை இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 10 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது திமுக கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 8 தொகுதி, தேமுதிகவுக்கு 10 தொகுதியா? விசிக எவ்வளவு காலங்களாக திமுக கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவுக்கு எதிரான அரசியலை தீவிரமாக திருமாவளவன் பண்ணிக்கிருக்காரு. ஆனால் தேமுதிக அப்படி இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னு வச்சுக்கலாம். பாஜக தேமுதிகவை கூப்பிட்டு இங்கே வாங்க, ஏதாவது பதவி தரோம் அப்படி இப்படி நீ ஏதாவது சொன்னால் உடனே அந்த பக்கத்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் திருமாவளவன் அப்படி கிடையாது, விசிக அப்படி கிடையாது. உங்களையே நம்பி இத்தனை வருடங்களாக இருந்த விசிகாவுக்கு 8, நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1% கூட கிடையாதுங்க தேமுதிகவுக்கு ஓட் ஷேர். ஆனால் 10 தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க. அன்னியார் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தொண்டர்கள் ஃபயர் விட்டு இருக்காங்க. இது ஒன்று. அப்போது காங்கிரஸ் 28, தேமுதிக 10, விசிக 8, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 5 தொகுதிகள், மதிமுக 4, அந்த 4ல் 3 உதயசூரியன் சின்னம், ஐயுஎம்எல் 2, மாமக 2, கோமாதேக 2. இதில் மாமகவும் கோமாதேக இந்த 2 பேரும் 4 தொகுதிகள் டோட்டலாக போட்டிடுறாங்களா. இந்த 4மே உதயசூரியன் சின்னம். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதி போட்டிடுறாங்க, அதில் 3 உதயசூரியன் சின்னம். அப்போ கூட்டணி கட்சிகளில் மொத்தம் 7 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. திமுக மட்டும் நேரடியாக 168, 168 + 7 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் நிற்கிது. இது திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய இஷ்யூ. எங்கே மக்கள் நீதி மையத்தை காணோம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். மக்கள் நீதி மையம் தான் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்களே, எங்களுக்கு எந்த தொகுதியும் வேண்டாம், நாங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, வெளியிலேருந்து திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பல்ட்டி அடிச்சிருக்காரு. ஏன்னா கேட்ட தொகுதிகள் கிடைக்கலையா, ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சான். அதுலேயும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு திமுக ரெக்கமெண்ட் பண்ணிச்சான். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சும்மாவே டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சிட்டு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. இதில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் யோசிச்சு தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, சப்போர்ட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இப்படி தான் மக்களவை தேர்தல் சமயத்தில் தேர்தலில் போட்டி இல்லை, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். கமலஹாசன் சேஃப் ஆகிட்டார். ஆனால் கமலஹாசனை நம்பி வந்தவங்க பாவம், ஸ்னேகன்லாம் பாவம், ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக எப்படி எதுகை முனையோட பேசிக்கிருக்காரு தெரியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்கிறாங்க. இது திமுக கூட்டணியுடைய நிலைமை. இந்த பக்கத்து தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கத்து வந்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் இருக்கார்ல, அவர் விசிகாவை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1% குறைவான வாக்குகளை வைத்துள்ள தேமுதிகவுக்கு கூட தொகுதி ஒதுக்கியிருக்காங்க, விசிகாவுக்கு கம்மியான தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பழைய கணக்கையே இன்றும் ஏற்றுக்கொண்டு ஒரு சலனமும் இல்லாமல் நிம்மதியாக அமர்ந்திருக்கும் திருமாவளவனின் பக்குவம் பாராட்டுக்குரியது அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. பாஜக கலாய்க்கிறது இருக்கட்டும், முதல்ல அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் நியாயமான தொகுதிகளா? தேசத்தை ஆளக்கூடிய கட்சி 3 வருஷம் தொடர்ந்து நாட்டை ஆள்றாங்க, எத்தனை மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்காங்க. ஏன் தமிழகத்திலேயே 12% வாக்குகளை வாங்கி நிரூபித்து காமிச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50 தொகுதியிலாவது போட்டியிட வேண்டாமா? 27 தொகுதி. ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாஜகவை நினச்சா. அண்ணாமலை கட்சியை எப்படி சிங்கம் மாதிரி மாற்றி வச்சுருந்தாரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கட்சியை அப்படியே முடிச்சு விட்டாங்க. நயினார் எடப்பாடி பழனிசாமியுடைய காம்போ தமிழக பாஜகவை வாஸ் அவுட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. 4% வாக்குகளை வாங்கின பாமகவுக்கு 18, 1% வாக்குகளை வாங்கின தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5, 1% வாக்குகளை வாங்கின அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11, 20% வாக்குகளை வாங்கின அதிமுகவுக்கு 169, 12% வாக்குகளை வாங்கின பாஜகவுக்கு 27. இதுக்கு மேலே பாஜகவுக்கு சொல்ல வரல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லி தொகுதி பங்கீடு தெரியுமா நடந்திருக்கு, திமுக திரும்ப வந்துடும், அதனால் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இபிஎஸ் பேசியிருக்காரு கூட்டணி கட்சிகள்கிட்ட. அதிமுக இறங்கி வந்த மாதிரியே தெரியலை, பாஜக தான் சரண்டர் ஆன மாதிரி இருக்குது. பாஜகவுக்கு தேவையில்லையே, அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, தமிழகத்தில் இப்போ தான் வேகமாக வளர்ந்து வந்தாங்க. அண்ணாமலை காலத்தில், அதான் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறேன், வளர்ந்துக்கு இருக்காங்க, நான் இப்போ சொல்ல மாட்டேன், வளர்ந்து வந்தாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு
திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அதிமுக சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனையும் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒரே ஆதங்கமாக இருக்குது. அது சரி, நயினார் எடுத்தோனையே எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்படி தான் தொகுதி பங்கீடு எண்ணிக்கையும் தொகுதிகளுடைய லிஸ்ட்டும் இப்படி தான் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.